ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலகட்டத்தில் பொதுவாக வெள்ளைப்படுதல் கொஞ்சம் அதிகமாக வந்தால் கூட இது நார்மலாக வெள்ளைப்படுதல் நார்மலாக தான் இருக்குமா, இது கர்ப்ப காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்கும் இருக்குமா, இல்லை இது அதிகமாக வர்றதுனால குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வருமானு நிறைய டவுட் அப்படிங்கிறது வரும். இது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட் அப்படிங்கிறது. உங்களுடைய வெள்ளைப்படுதல் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட உடனே போகணும். அண்ட் எந்த மாதிரி இருந்தால் அது குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றியும், அண்ட் உங்கள் வெள்ளைப்படுதல் பற்றின சில முக்கியமான தகவல்கள் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஒன் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், டெலிவரி பெயின் என்ற டைட்டிலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அதை போய் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வெள்ளைப்படுதல் ஏன் அதிகமாகுது கர்ப்ப காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிறப்ப ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகரிக்கும். இந்த அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்களாலையும் கர்ப்பப்பை அண்ட் உங்களுடைய பிறப்புறுப்பில் இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது குழந்தைக்கு போகிறதுக்காக அதிகமாகும். உடம்புலையும் ரத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நார்மலாக நம்மளுக்கு 5லேருந்து 6 லிட்டர் ரத்தம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அது 7லேருந்து 8 லிட்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குழந்தைக்கு தேவையான பிளட் ஃப்ளோவை அதிகரிக்கிறதுக்கும் யூட்ரஸ்க்கு பிளட் ஃப்ளோவை அதிகரிக்கிறதுக்கும் ஏற்படக்கூடியது. இது இயற்கையானது தான். உடம்புல நோய் தொற்றுக்கள் ஏதாவது தடுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு சளி போன்ற திரவம் அப்படிங்கிறது வெள்ளைப்படுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளைப்படுதல் வர்றதுக்கு மெயின் ரீசன் யூட்ரஸோடைய பிளட் ஃப்ளோ அதிகரிப்பினாலையும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அதிகரிப்பினாலையும், அதே நேரத்தில் உடம்புல எதுவும் நோய் தொற்றுக்கள் அணுகாமல் இருக்கிறதுக்காக இயற்கையாகவே வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பியூர் ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதாவது வெள்ளை கலரில் இல்லை அப்படின்னா பால் நிறத்தில் கூட சொல்லலாம். இந்த திரவம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளை அல்லது பால் நிறத்தில் இருக்குது அப்படின்னா இது நார்மலானது. இது பொதுவாக சில பேருக்கு லைட்டாக துர்நாற்றம் இல்லாமல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அரிப்பு இல்லாமல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அந்த சமயங்களில் இது மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இது ஆபத்தானதாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கீழே சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய வெள்ளைப்படுதலில் சில மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னா அது உங்களுக்கு கர்ப்ப காலகட்டத்தில் ஆபத்தானதாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மஞ்சள் இல்லைன்னா பச்சை கலரில் உங்களுடைய வெள்ளைப்படுதல் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்களுடைய வெள்ளைப்படுதலில் ஒரு விதமான துர்நாற்றத்தோட மீன் நாற்றம் மாதிரி உங்களுக்கு துர்நாற்றமாக வீசுது அப்படின்னாலும் சரி, ப்ரைவேட் பார்ட் ரொம்ப அரிப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, யூரின் போகிறப்போ ஒரு விதமான வலி இருக்குது, இல்லை அப்படின்னா உங்கள் வெள்ளைப்படுதலில் ரத்தம் கலந்து வருது அப்படின்னாலும் சரி, திடீர்னு அதிகப்படியான வெள்ளைப்படுதல் வெளியேறுது, அதாவது பேண்டிஸ் நனைகிற அளவுக்கு அதிகப்படியான வெள்ளைப்படுதல் வருது அப்படின்னாலும் சரி, இது நோய் தொற்று உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத குறிக்கக்கூடியது. இல்லை அப்படின்னா பனிக்குட நீர் கசிவு, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு முன்கூட்டிய அறிகுறியாக கூட இது இருக்கலாம். பனிக்குட நீர் கசிவு அப்படிங்கிறது உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஏற்படும். ஆனால் டெலிவரிக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் வருது அப்படின்னா அது உங்களோட பனிக்குட நீர் லீக்கேஜ் ஆக போகுது. இப்போவே நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுற மாதிரி உங்கள் பாடி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அறிகுறி தான் இந்த மாதிரியான ஸ்மெல்லிங் சென்ஸு, இச்சிங்கு, யூரின் பாஸ் பண்ணுறப்ப வலி இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்போக்கு அதிகரிக்கிறதுக்கு காரணம் ஒன்று ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கும், இல்லைன்னா கர்ப்பப்பையை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையாகவே உங்கள் உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதுவே ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இல்லை பாலியல் ரீதியான தொற்றுக்கள். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கிறதுனால ஆணுடைய அந்த ஆண்குறியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தால் அதனாலேயும் உங்களுக்கு பரவன அந்த இன்ஃபெக்ஷனால் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரைவேட் பார்ட் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கிறதுனாலையும் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலகட்டத்தில் நார்மலாக நீங்கள் ஒவ்வொரு மாதம் பீரியட் ஆவீங்கல்ல, அந்த சமயங்களில் ஒரு சிலருக்கு கரெக்டாக அந்த பீரியட் ஆக வேண்டிய அந்த டேட்டில் மட்டும் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் அதோடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது மாதவிடாய் வர வைக்கிறது. இப்போ குழந்தை வந்துட்டாங்க, அதனால் மாதவிடாய் வராது. அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக கர்ப்பப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கர்ப்பப்பையை சுத்தத்தை மேம்படுத்துறதுக்காக கரெக்டாக அந்த பீரியட் டேட் வர வேண்டிய அந்த நாட்களில் வெள்ளைப்படுதல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். இது இயற்கையாக எல்லா பெண்களுக்குமே, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சிம்டம் அப்படிங்கிறது. இதுக்காக நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம்னா கிடையாது. அதே நேரங்களில் ஒரு சில நேரத்தில் உங்கள் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாச்சுனாலும் இந்த மாதிரி ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிப்பு, எரிச்சல், ஒரு விதமான துர்நாற்ற
ஸ்மெல் வந்தது அப்படின்னா, அதோடைய கலரில் வேரியேஷன், அதாவது மஞ்சள் கலர்லேயோ, ரொம்ப டார்க் மஞ்சள் கலர்லேயோ, பச்சை கலர்லேயோ, இல்லை ப்ரௌன் டிஜாஜாவோ வந்ததுன்னா டாக்டரை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. சரி, ஓகே, எனக்கு இந்த மாதிரி நார்மல் தான், எந்தவித ஸ்மெல் எதுவுமே இல்லை, நல்ல பியூர் ஒயிட்டாக தான் இருக்குது, ஆனால் வெள்ளைப்படுதல் மட்டும் அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெய்லி சுத்தமான காட்டன் துணிகளை அணியிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. ப்ரைவேட் பார்ட் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய இன்னர் வேர்ஸ் வந்து அணியாதீங்க. வீட்டில் இருக்கிறப்ப இன்னர் வேர்ஸ் வேண்டாம். ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் வெளியில் எங்காவது கம்பல்சரி போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் போட்டுக்கோங்க. மற்றபடி வீட்டில் இருக்கிறப்ப அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வந்து இன்னர் வேர் அணியல அப்படின்னா எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது, அப்படி ஃபீல் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 இன்னர் வேர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இன்னர் வேர்ஸ் வந்து அப்படியே நீங்கள் போகிறதுனால, ஏன்னா அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒரு நாளைக்கு பகல் டைம்லேயே கிட்டத்தட்ட 10லேருந்து 20 டைம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த இன்னர்வேர் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து தண்ணி பட சில இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதை பார்த்துக்கோங்க. கர்ப்ப காலகட்டத்தில் மெயினாக நீங்கள் அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு குறைவாக எடுக்காதீங்க. ஏன்னா ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பார்ட்டில் ஏதாவது லோஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டை கட்டாயம் வந்து இது யூஸ் பண்ணோம், சோப்பு யூஸ் பண்ணோம், அது நான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணால் தான் நல்லா க்ளீனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் நார்மலாகவே ஒரு நல்ல பாக்டீரியா அப்படிங்கிறது இயற்கையாக சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு pH அளவு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பில் ஒரு pH அளவு இருக்கும். நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் தான் ஜாஸ்தியாகும். அதனால் ப்ரைவேட் பார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் எந்தவித சோப்பு, லிக்யூட் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நார்மலான பியூர் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுவே உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி துர்நாற்றம், அரிப்பு இருந்தால் உடனே பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்புல ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கலாம், பஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக இருக்கிறப்ப உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். குழந்தையை பாதிக்கிறதுக்குள்ள ஆரம்ப ஸ்டேஜில் இதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்ப காலகட்டத்தில் வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் இயல்பான ஒன்று தான். அதோடைய நிறத்துலையோ, இல்லை ஸ்மெல்லுலையோ, இல்லை அப்படின்னா அதோடைய டெக்ஸ்சர்லையோ, அதாவது வந்து அதோடைய அளவு அதிகரிக்கிறதுலையோ ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்கள். யூரின் போகிறப்ப வலி இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரியான சிம்டம் இருந்தால் டாக்டரை பாருங்கள். மற்றபடி நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய டிஃபிகல்ட்டிஸை கிளாரிஃபை பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்னு ஒரு டைட்டில் இருக்கும், அதை பாருங்கள். இன்னும் நிறைய தகவல்களை உங்கள் ப்ரெக்னன்சி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பாதுகாப்பான நிறைய டிப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப்னு எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.